ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கு உண்டான ஜீவ சமாதி தரிசனம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகம் பார்க்குறாங்க. ஜாதகம் பார்க்குறவங்களும் பார்க்காதவங்களும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களும் எல்லோருமே கோயிலுக்கு தான் போகிறாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற போவாங்க, விசேஷமான கோயிலுக்கு போவாங்க, யாராவது எதாவது சொன்னால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. ஜாதகம் பார்த்தவங்க அவங்க ஜோதிடர்கிட்ட பார்த்தவங்க அந்த ஜோதிடர்கள் சொன்ன பரிகார கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. விசேஷமான பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. அவங்களுக்கே மனசில் தோன்றக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. அமைதியான இடம், ஜீவன் உள்ள இடம், அதுதான் ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய மகான்கள் சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க. அவங்களாமே இந்த மாதிரி ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. அப்படி ஆக்கப்பட்ட இந்த ஜீவசமாதி பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஜீவசமாதி தரிசனம் சாதாரணமாக நீங்கள் போக முடியாது. அந்த ஜீவசமாதி ஆனவங்களுடைய பெயரை நினைத்து நீங்கள் அனுதினமும் விடிகாலை பிரம்மமூர்த்தியிலே நினைத்து வேண்டி கொண்டால் ஒழியே போக முடியாது. சில பேருக்கு ஒரு நாளே போகிற சந்தர்ப்பம் கிடைச்சிரும். சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். நிறைய செலவுலாம் கிடையாது. போய் அர்ச்சனை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், பெரிய பெரிய வழிபாடு பண்ணணும், ஹோமம் வளர்த்து பண்ணணும், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஜீவசமாதி தரிசனாலே பெரும்பாலும் அமைதியாக அங்கே போய் அந்த மகானுடைய பேரை சொல்லி மனசில் நினச்சிட்டு வந்தாலே போதும். ஊதுவத்தி 2 ஊதுவத்தி புகை, அவ்வளோதான். வாழைப்பழம், பழங்கள் பிடிக்கும், பழங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கலாம், ஊதுவத்தி கொளுத்தி வைக்கலாம். இப்போலாம் நிறைய ஜீவசமாதிகளில் பிரபலமாகிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பணிபுரியவங்களாம் இருந்து இப்போது நல்லா பக்தர்களுக்கு வழிகாட்டுறாங்க. அது மாதிரிலாம் இப்போது வசதிகள் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக போயிட்டு வழிபட்டு வரலாம். அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். அதுக்காக தான் இந்த 12 ராசிக்கு நான் ஜீவசமாதி தரிசனத்தை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். இதை நீங்கள் போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதோடு விட்டுடக்கூடாது. அதை நம்ம ஒரு குருவாய் அவரை ஏற்றுக்கிட்டு அந்த போயிட்டு வந்தோம்னா அது தொடர்ந்து அவரை நினச்சிக்கிட்டு வீட்லேயும் வழிபட்டு வரணும். அதை பற்றி அதில் விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறேன். அதெல்லாம் கேட்டு தந்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜீவசமாதி தரிசனம் போல் ஒரு தரிசனம் கண்டிப்பாக கிடைக்காது. அது கிடைத்து விட்டால் உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சி எல்லா நலமும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்து. இப்போ அந்த ஜீவசமாதி தரிசனம் பற்றி 12 ராசிக்கு நான் சொல்ல போகிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்க்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம், 3 நட்சத்திரம்னு சொல்லணும். அது இல்லாமல் தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு எல்லாமே நான் சொல்லக்கூடிய இடம் போயிட்டு வந்தீங்கன்னா பலன் கிடைக்கும். சென்னை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனத்தை தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரங்க பிறந்தவங்களுக்கு மகாலிங்க சுவாமிகள் ஜீவசமாதி இடம். அங்கே நீங்கள் போயிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீரும். அப்போ நீங்கள் போகும்போது ஊதுவத்தி எடுத்துன்னு போயிட்டு வணங்கிட்டு வரலாம், ஜாதக நோட்டு வச்சு வாங்கலாம், பழங்கள் எடுத்துன்னு போய் நிவேதனம் பண்ணிட்டு வரலாம், உட்காந்து இங்கே தியானம் பண்ணி சொல்லணும். ஓ மகாலிங்க சுவாமிகளே போட்டு அப்படி 108 அங்கேயே சொல்லிட்டு வரலாம். அடுத்த நாள் வீட்டில் பிரம்மமுகூர்த்தத்தில் வணங்கி நீங்கள் உங்கள் ஒரே ஒரு கோரிக்கை தான் சொல்லணும். ஒரு கோரிக்கை சொல்லி 108 தடவை சொல்லிட்டு வரலாம். பழங்கள் நிவேதனம் பண்ணி டம்ளரில் தண்ணி வச்சு, சுத்தமான தண்ணி வச்சு ஊதுவத்தி கொளுத்தி வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும். வேறு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம். 48 நாள் தொடர்ந்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே மிகப்பெரிய பிரச்சனை கோயில் போயிட்டு வந்தாலும் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் நடக்காத விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் அந்த ஜீவசமாதி தரிசனம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதனால் இந்த மகாலிங்க சுவாமிகளை நீங்கள் கண்டிப்பாக வணங்கி வரணும்னு சொல்லி, அந்த மகாலிங்க சுவாமிகள் பார்த்திங்கனாக்கா இருக்கிற இடம் ராயபுரம். சென்னையை சுற்றி உள்ள ஜீவசமாதி தரிசனம் சொல்கிறேன். சென்னையில் ராயபுரம் இடத்துல ராயபுரம் பிரிட்ஜுனாலே எல்லாமே சொல்லுவாங்க, கேட்பாங்க, காட்டிவிடுவாங்க, வழி காட்டுவாங்க. அந்த ராயபுரம் பிரிட்ஜு பக்கத்தில் சிவன் கோவிலில் இருக்கார் மகாலிங்க சுவாமிகள். அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வணங்கி வந்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க, மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இது ரொம்ப விசேஷமானதாக ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு. அடியேன் இதை அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னாக்கா அங்கே ராயபுரம் ஹாஸ்பிட்டலில் என்னுடைய பேரனை சேர்த்து உடம்பு சரியாக போய் ரிசல்ட்டு சரியாக வராமல் நான் போய் அங்கே வணங்கி வந்தோடனே அந்த ரிசல்ட்டே மாறிடுச்சு. இது உண்மையாக நடந்த விஷயம். அதனால் நானே அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் எந்த ஒரு சித்தர் சமாதி போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி நடக்கும். திருப்பங்கள் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் நல்லாகி 2-3 நாள்லேயே நாங்கள் என்னுடைய பேரனுக்கு உடல்நிலை நல்லாகி டாக்டரே சந்தோஷமாக இது பண்ணி விட்டார். அதனால் அந்த ஜீவசமாதி தரிசனம் பண்ணால் நடக்காத விஷயம் நடக்கும். அதுதான் சொல்ல வந்தேன். நெகட்டிவ் எல்லாமே போய்டும், பாசிட்டிவாக தான் இருக்கும்.
அப்போது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொன்ன இந்த சென்னை ராயபுரம் பிரிட்ஜு கரைக்கில் சிவன் கோயிலில் இருக்கிற மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். வீட்டில் அது மாதிரி தொடர்ந்து பிரம்மபுரத்தில் வழிபட்டுவாங்க. 108 அவரை பற்றி பேர் சொல்லி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே கோரிக்கை முடித்தவன் அடுத்த கோரிக்கை கொண்டு வரலாம். நடக்காத விஷயம் நடக்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் அப்புறம் போட்டி பொறாமையில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாக இருப்பாங்க. அது எல்லாமே இந்த ஜீவசமுத்திரம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க பிரபலம் ஆவாங்க. அவங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். அவங்க ஒரே குறிக்கோளோடு இருப்பாங்க. அந்த குறிக்கோள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி இந்த ஜீவாசம தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.